காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சட்டை கிழியாமல் சண்டையிட்டு வருவதாகவும், வயநாடு எம்எல்ஏ ராகுல் காந்தி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூறுவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டமாக விமர்சித்துள்ளார். அதேபோல வயநாடை பொறுத்தவரை 2024 ஏப்ரல் 26ஆம் தேதி நாளை மறுநாள் நாம் எல்லாம் அண்ணன் சுரேந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க போகின்றோம். அடுத்த 5 ஆண்டு காலத்துல எப்படி அமைதி முன்னேறியதோ அதேபோல் வயநாடு முன்னேறத்தான் போகிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கேரள மக்கள் வெறுத்து போயிருக்கின்றார்கள். எதற்கு வெறுத்து போயிருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சிக்காரனும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் டெய்லி போடுற சண்டையை பார்த்து. இன்னும் சட்டம் மட்டும்தான் கிளியில. இவரு சொல்றாரு அவரை கைது பண்ணு, அவரு சொல்றாங்க ராகுல் காந்தியை கைது பண்ணு. வயநாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சொல்றாரு ராகுல் காந்திக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். என்னையா நடத்திட்டு இருக்கிறாங்க? 2 பேரும் 6-7 நாட்களாக சட்டை கிழியாமல் சண்டை போடுவது எப்படி என்று கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இங்கே காட்டிக் கொண்டிருக்கின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய அண்ணன் சுரேந்திரன் அவர்கள் சொன்னது போல நீங்கள் வயநாட்டில் போடக்கூடிய ஒரு ஓட்டும் கூட நம்முடைய நாட்டை பலப்படுத்தக்கூடிய ஓட்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான ஓட்டு, அதையெல்லாம் தாண்டி மத்திய அரசுடைய திட்டங்களை முழுமையாக வயநாடு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு ஓட்டு. இன்னைக்கு நீங்க பாருங்க, நல்லா ஒத்து பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் எப்பவுமே நம்ம தோட்டத்துல சொல்லுவோம், முயல் நிறைய வரும், ராபிட் நிறைய வரும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஆனா ராபிட் போன பிறகு பாத்தீங்கன்னா, முயல் போன பிறகு நம்முடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளையும் சாப்பிட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.